இப்போ நிறுவனப்பயப்பட்ட மதங்கள் சொல்கின்ற கடவுள் என்பது வேறு, தொல்காப்பியர் சொல்கின்ற தெய்வம் என்பது வேறு. அந்த தெய்வம் என்பது தொட்டு உணரக்கூடிய தெய்வம். நம்ம இப்போ இன்னும் கூட பல பழங்குடி மக்கள் மத்தியிலையும் இன்னும் கிராமப்புறங்களில் போனீங்கன்னா, இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை பார்க்கலாம். சுடலை மாடன் சாமி கொண்டாட்டம் எப்படி தொடங்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரே பையங்களாம் மேலே அந்த ஒரு கல் இருக்கும். அது பெரிய சிலையெல்லாம் ஒன்று இருக்காது, ஒரு மரத்தடியில் ஒரு கல், அந்த கல் தான் சாமி. மற்ற நேரத்தில் ஆடு மாடு மேய்க்க போகும்போதோ பள்ளிக்கூடத்தில் விடுமுறை ஆகும்போது நாங்கள் மேலே ஏறி விளையாடுவோம் அந்த கல் மேலாம். ஆனால் கொடை சாட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மஞ்சள் இதை வச்சு ஒரு கயிறை கட்டி காப்பு கட்டிட்டாங்கன்னா சாமியை தொடக்கூடாது. சாமிக்கு அருள் வந்துடும், எனர்ஜி இறங்கிடுவாங்க. அப்போ கொடை முடிஞ்ச பிறகு மறுபடியும் பழையபடி கல்லாயிடுவார் சாமி. அப்போ அங்கே நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, தொட்டு உணரக்கூடிய ஒரு கடவுள். அதுதான் கருப்பொருள் வைக்கிறார் தொல்காப்பியர். தெய்வம் எப்படி உணவு, மா என்கின்ற விலங்கு, மரம் என்கின்ற செடி கொடிகள் எப்படி காணப்படுதோ அதுபோல் அந்த தெய்வம் என்பது அந்த எனர்ஜி. இப்போ சூழலியல் கோட்பாட்டில் அந்த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் கன்சியூமர்ஸ், டைரக்ட் சேல் கன்சூமர் பிரிக்கிறாங்க 4 அடி. அப்படி அதை கம்போஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள், அடுத்தாற் போல் தாவரங்கள், அதற்கு அடுத்தாற் போல் சிறு விலங்குகள், அப்புறம் பெரிய விலங்குகள், எப்படி மனிதர்கள் என்ற அடுக்குமுறையில் எனர்ஜி சோர்ஸ் என்று ஒன்று வைக்கிறார்கள் அந்த பிரமிடு தேரில். அந்த எனர்ஜி என்பது தான் அங்கே தெய்வம். இதை தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். தெய்வத்திற்கும் சூழலியல் கோட்பாட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி என்பது ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அந்த அடிப்படையில் தான் கருப்பொருள். அதற்கப்புறம் உரிப்பொருள். உரிப்பொருளை உணர்வு நிலையில் வைத்து பார்க்குறார்கள். அது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நீரானது எப்படி நிலத்தோடு கொள்கின்ற உறவு என்பது தான் அங்கே இருக்கக்கூடிய உரிப்பொருள் என்று என்னுடைய பார்வை. அந்த அடிப்படையில் குறிஞ்சி நிலத்தில் பெய்கின்ற மழையானது புணர்கிறது, முல்லை நிலத்திலே அது இருக்கிறது அருவியாக அல்லது அங்கே ஊடுருவி செல்கிறது. அந்த அடிப்படையில் கார்காலம் என்பது தான் உயிரினங்களின் தோற்றமாக காணப்படுகிறது. ஏன்னா கடும் கோடை முதல்ல முதுவேனில், அந்த கோடை முடிஞ்ச பிறகு கார்காலம் தொடங்குது. காரும் என்ன சொன்னாங்கன்னா, கார்காலம் தொல்காப்பியர் சொல்கிறது முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது என்பது கார்காலமும் சிறுபொழுது என்பது மாலை. அப்போது பொழுதுகளை கூட 2-3ஆக பிரிக்கிறார்கள். முதல்ல பெரும்பொழுது, சிறுபொழுது, சின்னஞ்சிறு பொழுது. ஆண்டாளுடைய திருப்பாவை சின்னஞ்சிறு பொழுது என்று பிரிக்கிறார்கள். அப்போ ஏற்கனவே சொன்னது போல் சூரியன் தன்னைத்தானே, அதாவது பூமியானது தன்னைத்தானே சுற்றும் பொழுது சிறுபொழுதாகிய காலை வைகரையிலிருந்து ஏற்பாடு யாமம் என்கின்ற பொழுதாகவும் அந்த பொழுதுகளாகவும், அது சூரியனை சுற்றி வரும் பொழுது சீசன் என்று சொல்லக்கூடிய பருவ காலங்களாகவும் காணப்படுது. அதுதான் நம்ம பற்றி பேசுகிறோம். இந்த கார்காலம் என்பது பருவகாலங்களில் ஒன்று. அப்போ நமக்கு சொல்லப்படுகின்ற இங்கே இலக்கியங்களிலிருந்து சொல்லப்படுகின்ற காலம் அல்லது மாதம் என்பது நமக்கு ஆவணி, புரட்டாசி, இந்த 2 மாதம் கார்காலம் சொல்கிறோம். ஆனால் இப்போ அது மாறி இருக்கு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ பிரிக்கக்கூடிய பிரிவு 7 வகையான அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் இருக்குது. 7 காலநிலை அல்லது பருவநிலை மண்டலங்கள்.